ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸோட 280வது வாரத்துல இருக்கோம். எல்லா வாரமும் போல இந்த வாரமும் நல்லா போகும்னு நம்ம நம்புறோம். இந்த வாரம் ஸ்பீக்கரோட கண்டென்ட் நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆங்கர் சொல்ல கேட்கலாம். ஆங்கர் ஸ்டார்ட் பண்ணலாம். Hi, hello. Good evening, everyone. Welcome back to Enthusiastic Student Webinar Series in week number 281. இந்த அழகான இனிமையான மாலை பொழுதுல பிரின்சிபல் சார் அண்ட் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பார்வையாளராகிய உங்கள் அனைவரையும் இந்த எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸின் 281வது வாரத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். என்னங்க, ரொம்ப ஜாலியா எக்ஸைட்டா இருக்கீங்க போல. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாலியா எக்ஸைட்டா இருக்கோ அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் இருக்கேன். என்னன்னா, வாரம் வாரம் சனிக்கிழமை வந்தாலே அடடா இன்னைக்கு நம்ம வெபினார் சீரீஸ் இருக்கும்னு ஒரு குஷி ஆகிடும்ல. அதனாலேயே என்னவோ நம்ம ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எந்தூசியாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சேர்த்து இருக்காங்க. அதனால்தான் நம்ம எந்தூசியாஸ்டிக் வெபினார் சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம வெபினார் சீரீஸ் வந்தாலே நம்ம மைண்டுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? யாராவது கெஸ் பண்றீங்களா? ஓகே, நானே சொல்றேன். மெயின் ஸ்பீக்கர் தான். மெயின் ஸ்பீக்கர் அப்படின்னா என்ன? மெயின் ஸ்பீக்கர்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை எடுத்துட்டு வந்து அதோட ஃபுல் அண்ட் ஹிஸ்டரியை வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் அவங்க சொல்றது மட்டும் இல்லாம அவங்க ஒரு இமேஜோட அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதான் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டடா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் அக்வேஷன் டேலையுமே ரொம்ப வித்தியாசமான டாபிக் தாங்க பேசுவாங்க. எப்பயுமே வித்தியாசமான டாப்பிக்காக தான் இருக்கும். மெயின் ஸ்பீக்கராக இருக்கட்டும், ஸ்பெஷல் அக்வேஷன் டேயாக இருக்கட்டும், அவங்க 2 பேர் வந்தாலே சும்மா நம்ம வெபினாரே கலகட்டும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வெபினார் சீரீஸ்க்குமே ஸ்பெஷல் அக்வேஷன் டேவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மெயின் ஸ்பீக்கரா இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமான டாபிக் தான் எடுத்து வந்திருக்காங்க. எனக்கும் அது என்ன டாபிக்னு தெரியாது. அவங்கள இன்வைட் பண்ணும்போது என்ன டாபிக்கோட பேச போறாங்க நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் வரவேற்றிருக்காங்க இல்லையா. ஆனா நான் தான் இந்த வாரத்தோட ஆங்கர். ஐ எம் முத்து. ஐ எம் செகண்ட் BCA B. ஓகே, நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம நிகழ்ச்சின்னு ஆரம்பிச்சா ஒரு வரவேற்புரை இல்லாம இருக்காது. அந்த வரவேற்புரையை நம்மளுக்காக ஒரு அழகா ஸ்வீட்டா கொடுக்க வந்திருக்காங்க ஐஸ்வர்யா, செகண்ட் BCA. வரவேற்கும் தமிழன் தான் நம் வழி பயணம். ஆகியோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 281வது எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய மாணவ நிதி அரசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும், கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், பேராசிரியர்களையும், நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சிறப்போடு நிர்வகித்துக் கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகிகளையும் மற்றும் அலுவலக பணியாளர்களை, கண்காணிப்பாளர்கள், IQAC பொறுப்பாசிரியர் மற்றும் முன்னாள் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸின் பொறுப்புகளையும் மற்றும் இன்று அறிமுகத்தை வழங்கிய கணினி அறிவியல் துறையில் விஸ்வநாதன் அவர்களையும், திருக்குறள் வாசிக்க இருக்கும் 1ஆம் ஆண்டு உயிரி தொழில்நுட்ப துறையில் இருந்து கேரோலின் மேரி ஸ்பெஷல் லொகேஷன் பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் இருந்து புவனேஸ்வரி சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி துறையிலிருந்து முத்து மற்றும் இன்று சிறப்பு பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து மொழி சிந்திக்க வைக்கும் வகையில் சிந்தனைகளை பேசவிருக்கும் 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து காயத்ரி, இன்று கூறவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையில் இருந்து நிஷாந்தி அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களையும் வருக வருக என பெருமிச்சி அடைகிறேன். நன்றி. ரொம்பவே அழகா, ரொம்ப ஸ்வீட்டா எல்லாருமே ரொம்ப சூப்பரா வரவேற்றாங்க. அந்த சகோதரிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். இந்த நிகழ்ச்சியில அவங்களே நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன? திருக்குறள்.
உலக பொதுமறையாம் திருக்குறளில் சொல்லாத கருத்துக்கள் இல்லை. இதில் அறத்துப்பால், பொருத்துப்பால், காமத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளையும் 133 அதிகாரங்களையும் 1330 குறள்களையும் கொண்டது. அப்படிப்பட்ட திருக்குறளை நம்ம பார்ட்டிசிபென்ட் சொல்ல வராங்க. ஐ லைக் டு இன்வைட் த திருக்குறள் பார்ட்டிசிபென்ட் கருணா மேரி, ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. Week 281 name A. Caroline Mary, class first year BSc Biotechnology. குறளில் 317 அதிகாரம் துறவு. துறந்தாருக்கு துறந்தார் எனப்படுபவர் துறந்தார் துறந்தென்றும் பார். பொருள்: எல்லா ஆசைகளையும் உண்மையிலேயே துறந்து விட்டார்கள்தான் துறவிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். வெளிப்படையாக மட்டும் துறவி எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் ஆசை பற்றுகள் விட்டு வைக்காமல் இருப்பவர்கள் உண்மையான துறவிகள் என்று சொல்ல முடியாது. இங்கிலீஷ் மீனிங்: only those who truly give up their inner distrust and attached can be called renunciants. Those who appear to renounce on the outside but still hold on to it in their mind are not true men of renewal. கூடாது, உடனே ஆசைகளை வளர்த்துக்க கூடாது. துறவி என்பவர் எந்த ஈடுபாடும் இல்லாமல் துறவு கொள்வதை துறவு என்று சொல்கிறார்கள். Today thought: our greatest weakness lies in giving up. The most certain way success is always to try just or one or more. நம் பெரிய பிழையே என்ன சொல்றோம்னா போய் தான் சொல்றாங்க. The most certain way success isனா ஒரு வாட்டிக்கு மேல் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்வில் சக்சஸ் உண்டுன்னு தாம்சன் ஏ எடிசன் சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல். ஓகேங்க, நம்ம சிஸ்டர் ரொம்பவே சூப்பரா ஒரு குறள், அதுக்கான பொருள், இங்கிலீஷ் மீனிங் எல்லாமே ரொம்பவே சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். நெக்ஸ்ட் என்ன அக்வேஷன்? ஸ்பெஷல் அக்வேஷன். ஆமாங்க, ஸ்பெஷல் அக்வேஷன் தாங்க. இந்த வீக் என்ன டாபிக் பேச போறாங்கன்னு கெஸ் பண்றீங்களா? நான் ஒரு க்ளூ தரட்டுமா? நம்ம ஒரு வெளியில போறதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன் போறதா இருக்கட்டும், நம்ம எதுல போவோம்? கெஸ் பண்றீங்களா யாராச்சும்? ஓகே, நானே சொல்றேன். நம்ம எப்பயுமே ஒன்று வண்டியில போவோம், இல்லைன்னா பஸ்ல போவோம், இல்லைன்னா எங்கேயாச்சும் ரொம்ப வெளியூர் போறோம்னா நம்ம ட்ரெயின்ல போவோம். அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது? டிரான்ஸ்போர்ட் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ என்னன்னா இந்த வீக் என்ன பேச போறாங்கன்னா வேர்ல்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பத்தி தான் நம்ம மெயின் ஸ்பீக்கர் ஆர்கனைசர் புவனேஸ்வரி பேச போறாங்க. அவங்கள பத்தி இல்லாம நம்ம அந்த குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா? உலக பொது போக்குவரத்து தினத்தை பத்தி. உலக பொது போக்குவரத்து தினத்தை கொண்டாடும் வகையில் எழுதப்பட்ட ஒரு கவிதை இங்கே. பறக்கும் இயந்திரங்களும் பறக்கும் பறவைகளும் ஓய்வில்லாத மனித சக்கரங்களின் ஓட்டமும் அலைப்பாயும் நகரங்கள் அலைப்பாயும் ஆசைகள் எல்லாம் ஒன்று சேரும் ஓரிடத்தில் இடங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு நானும் நீங்களும் ஒரே பயணத்தில் அடியில் அனைவரையும் இணையாக்கும் பெரும் சக்தி. பயணத்தை வளமாக்கும் பொது போக்குவரத்து. அனைவரும் இணைவோம். அடுத்த தலைமுறைக்காக குறைந்த புகையுடன் குதூகல பயணத்திற்காக இந்த நாளை உலகிற்கே அறிவிப்போம். பொது போக்குவரத்து தினத்தை கொண்டாடும் வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் அக்வேஷன் டேலையுமே வேர்ல்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டே பத்தி தான் பேச போறாங்க. மெயின் ஸ்பீக்கர் ஆர்கனைசர், லெட்ஸ் வெல்கம் புவனேஸ்வரி. குட் ஈவினிங் எவ்ரிவன். ஐ எம் டி புவனேஸ்வரி. இன்னைக்கு நம்ம வெபினார் சீரீஸ்ல வாரம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் டேல எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் ஒகேஷன் டே அப்படின்னா உலக போக்குவரத்து தினம் கொண்டாடப்படுறாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வாரம் ஸ்பெஷல் ஒகேஷனா பார்க்க போறோம். சரி, இங்க யாருக்கெல்லாம் இந்த உலக பொதுமுறை டே எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுமா? எனக்குமே தெரியாது. சரி, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். உலக
உலகம் முழுவதும் தினமும் கோடிக்கணக்கான மக்கள் பள்ளிக்கு, கல்லூரிக்கு, மருத்துவமனைக்கு, சந்தைக்கு இப்படி எல்லா இடங்களுக்குமே செல்வதற்கு ஒரு பொது போக்குவரத்து தான் நம்புறாங்க. இந்த அமைப்பின் பயணிகள் மிகவும் பெரியது என்பதை அதன் தேவை உலகம் அறிய செய்வதற்கு தான் இதை கொண்டாடுறாங்க. மேலும் மக்கள் தனி வாகனங்களை குறைத்து சுற்றுச்சூழலை காக்கும் பொது போக்குவரத்து அதிகம் பயன்படுத்திக்கிறாங்க. அதுவே ஒரு விழிப்புணர்வாகவும் இது உருவாகிறதுங்க. சரி, இந்த பொது போக்குவரத்தோட ஒரு சிறிய பயணம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பொது போக்குவரத்து 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருந்தாலும் நவீன கால வரலாறு 17ஆம் நூற்றாண்டில் தொடங்குகிறதுங்க. 1962 பிரான்சில் பப்ளிக் கோச் எனப்படும் கட்டண ரதங்கள் அறிமுகப்படுகிறது. பாத்தீங்களா, அந்த காலத்திலே ரதங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பின்னர் 1800களில் ஸ்டீம் இன்ஜின் வந்தவுடன் ரயிலில் மனிதன் வாழ்வில் புரட்டி போட்டன. 1990களில் பஸ்கள், டாக்ஸி, மெட்ரோ ரயில் ஆகிய நகர வளர்ச்சியின் வேகப்படுத்துகிறதுங்க. இன்று உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதிகமே மெட்ரோ ரயில், மின்சார பஸ்கள் போன்ற வசதிகளும் வழங்கப்படுகின்றனர். ஆகா, பாத்தீங்களா? சரி, இவ்வளவு தூரம் நம்ம ஒரு சின்ன பயணம் எப்ப தொடங்குனுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பொது போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியத்துவத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புங்க. ஒரே ரயில் ஆயிரக்கணக்கான கொண்ட சாமை குறிக்கும் சக்தி கொண்டதுங்க. தனி வாகனங்களால் உருவாக்கும் காற்று மாசு, ஒலி மாசு, எதிரொலி செலவு இவற்றை பெரிதும் குறைப்பது போல போக்குவரத்தின் முதலான பலன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ ஒரு ட்ரெயின்ல நிறைய பேர் இது பண்ணலாம், டிராவல் பண்ணலாம். ஆனா எல்லாருமே ஒவ்வொரு வாகனம் எடுத்துட்டு போகும்போது அதனால காற்று மாசுபடுது, ஒலி மாசுபடுது, எதிரொலி செலவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பெரிய அளவு செலவு சிக்கனம். அதாவது சில பேர் என்னன்னா வீட்டுல எல்லாம் சிக்கனமா இருக்கணும், அதனால நம்ம சிக்கனமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால ஒரு பேருந்துல 40-50 பேர் வரைக்கும் செல்லலாம். அதே மாதிரி 50-40 தனி வாகனங்களை சாலையில ஓட்டுவதனால எவ்வளவு சிக்கனமாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுவே அரசு செலவை மக்களின் செலவையும் இரண்டையும் குறைக்குதுங்க. பாத்தீங்களா, சாலை நெரிச்சலை குறைத்தது. அதாவது இப்ப எங்க பார்த்தாலுமே ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு, எங்க இது பண்ணாலுமே ஒரே டிராபிக் ஜாமா தானே இருக்கு. அதையும் இது தடுக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சம உரிமை. அதாவது நீங்களே ஏதாவது ஒரு பஸ்ல ஏறுற, நீங்க இந்த பஸ்ல ஏறக்கூடாது, நீங்க இந்த பஸ்ல ஏறக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, வயதானவர், மாணவர்கள், எந்த ஏதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம பயன்படுத்தி வாய்ப்பையும் அளிக்கும் இந்த அமைப்பு பொது போக்குவரத்து அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதுமாரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கும் போது நாட்டின் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி செய்யுது அப்படிங்கிறாங்க. சிறந்த பொது போக்குவரத்து உள்ள நாடுகள் என்னன்னு பார்க்கலாமா? வேலை வாய்ப்புகள் அதிகம், வணிகம் மேம்படுத்தும், அப்புறம் அதாவது எக்கனாமிக்கும் டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, இன்றைய காலத்துல பொது போக்குவரத்து உள்ள சாலைகள் என்னென்ன பார்க்கலாமா? வாங்க. அதன் நன்மைகள் எவ்வளவு இருந்தாலும் சில சவால்களும் உள்ளனர். பாத்தீங்களா, எதுலயும் சரி, எல்லாத்துலயுமே சரி, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் திங்கும் கண்டிப்பா இருக்கும். அதாவது சொல்றாங்க. சில என்னன்னா அதிக நெரிச்சல், போக்குவரத்து நேர தாமதம், குடிமக்களின் பயன்படுத்தும் மனநிலை குறைவு, வாகனங்களின் பழமையையும் இந்த சவால்களின் சீர்படுத்தி அரசு குடிமக்களுக்கு சேர்ந்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது இது மாதிரி உள்ள சில சின்ன சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் அரசு சேர்ந்து நம்மளும் சேர்ந்து செயல்பட்டோம்னா இந்த சின்ன சின்ன சவால்களும் இருக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா புதுமைகள் மற்றும் எதிர்கால பொது போக்குவரத்துங்க. சரி, இப்போ இருந்துட்டு இருக்கு, நம்ம அடுத்த ஜெனரேஷன்ல போக்குவரத்துலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. இன்று நாம் பார்க்கும் மாற்றங்கள் எத்தனை! மின்சார பேருந்துகள், டிரைவ்லெஸ் மெட்ரோ ட்ரெயின்கள்,
புல்லட் ட்ரெயின்கள், ஹைட்ரோனிக் ஃபியூல் பஸ்ஸஸ், ஸ்மார்ட் டிக்கெட்டிங், ஜிபிஎஸ் ட்ராக்கிங், ஆப் பேஸ்டு பாசஸ் இவை அனைத்தும் எதிர்காலத்தின் சுற்றுச்சூழல் நட்பு மற்றும் வேகமான பயணத்தை உறுதி செய்கிறதுங்க. பாத்தீங்களா? அதுவே இந்தியாவில் பொது போக்குவரத்து எவ்வளவு வளர்ச்சிக்கு அதிகமா இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்தியாவில் உலகில் மிகப்பெரிய போக்குவரத்து அமைப்புகளில் ஒன்று. பாத்தீங்களா? இந்தியாவில் ரயில்வே 13,000 ரயில்கள், 68,000 கிலோமீட்டர் பாதை. மெட்ரோ ட்ரெயின் எங்கெல்லாம் இருக்குன்னா டெல்லி, சென்னை, பெங்களூர், மும்பை போன்ற நகரங்களிலும் பெரும் அளவில் செயல்படுத்துகிறது. அதே நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ, எம்டிசி பஸ்கள், செம்மையான பஸ்கள் போன்ற மக்களின் நலனுக்காக செயல்படுகின்றதுங்க. அதுவே நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற இதுல வளர்ச்சியில இனிமேலும் நம்ம வளர்ந்துகிட்டே தான் இருக்கிறோம். அதாவது பொது போக்குவரத்துல அப்படிங்கிறாங்க. நான் பொது போக்குவரத்திற்கு அளிக்கும் வேண்டிய பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டின் பொது போக்குவரத்து மேம்படுத்த அரசு மட்டுமல்லங்க, நாமும் பங்கு பெற வேண்டும். தேவையில்லாமல் தனி வாகனம் பயன்படுத்த வேண்டாம். சுற்றுச்சூழலை நலனுக்காகவும் ஒரு வாரத்துல ஒரு நாளாவது நம்ம ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வாகனத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். பயணி சீட் வாங்குவது ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்க உள்ள பஸ்லாமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். சில பேர்லாம் அந்த ஸ்டெப்ல இருந்துகிட்டு டிக்கெட் வாங்காம விட்டுருவாங்க. ஆனா செக்கர் செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிட்டு டிக்கெட் வாங்குற காசோட அங்க ஃபைன் கட்டுற காசு நிறைய இருக்கும். அதனால அந்த தவறுலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? நாம் பயன்படுத்திய போது போக்குவரத்து வளர்ச்சி, பாதுகாப்பு, மேம்பாடு அனைத்தும் நிச்சயம் ஆகுங்க. இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா கண்டிப்பா போக்குவரத்து இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சியா ஆகிட்டு இருக்குங்க. சரி, எனக்கு நான் இதை சொல்லி ரொம்ப நேரமா உங்களை எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதை லாஸ்டா ஒன்னு சொல்லி நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எப்படின்னா, எனக்கு பஸ்ல போறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பஸ் வரும், அந்த ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு பாட்டு கேட்டு போறதாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க உள்ளவங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, பாப்போம் எத்தனை பேருக்கு இது பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. பொது போக்குவரத்தின் என்பது இயங்குகின்ற அங்கு செல்லும் வாகனம் மட்டுமல்ல, அது ஒரு முன்னேற்றத்திற்கு சின்னம், ஒற்றுமையின் அடையாளம், பாதுகாப்பான ஒரு நிலையான எதிர்காலத்தை நோக்கி செல்லும் பாதை. உலக பொது போக்குவரத்து தினத்தை நாம் கொண்டாடும் போது நாம் இதை வசதியை பயன்படுத்துகிறோம். சுற்றுச்சூழலை காக்க நமக்கு பங்கு என்ன என்ற கேள்வியை நமக்குள் எழுப்ப வேண்டும். பொது போக்குவரத்து வளர்வதால் நாடு வளரும். நாம் எல்லோரும் பாதுகாப்பாக, சுத்தமாகவும் பொறுப்புடனும் பயணிக்கலாம். இன்று வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க உலக பொது போக்குவரத்து தினத்தை பத்தி. எப்படி ஸ்டெப்பா நம்மளுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? 17th செஞ்சுரியில ஒரு ரிக்ஷால ஓட்டிட்டு இருந்தோம் நம்ம, இப்ப படிப்படியா சைக்கிள், பஸ், மெட்ரோ ட்ரெயின், மின்சாரம் ஓட்டுற ட்ரெயின், வண்டியில மனுஷன் ஓட்டிட்டு இருக்க தன்மையோட நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி நம்ம எல்லாருமே எலக்ட்ரிக் 2 வீலர் கூட வந்துருச்சு, எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு, எலக்ட்ரிக் பஸ் வந்துருச்சு. நம்ம டெக்னாலஜி இப்ப இருக்க காலகட்டத்துல எவ்வளவு ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்குல்ல. இன்னும் போக போகன்னா மனுஷங்களே இல்லாம ஃபுல்லா ரோபோட்டிக்ஸே ஓட்டுவாங்க போல, அப்படி இருக்கு டெக்னாலஜி. அத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கடைசியா சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம், ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு அழகா காத்து வாங்கிட்டு அந்த நேச்சரே ரொம்ப அழகா இருக்கும். அது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் எப்ப போனாலும் பஸ்ல போனாலுமே நான் ஜன்னல் சீட்ல தான் உட்காந்துருப்பேன். ஏன்னா அடிப்பட்டு அந்த வாங்கிடுவேன் நான் ஜன்னல் சீட்டு. அது காத்தெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு குளிர்ச்சியா அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கு ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்தாலே ஒரு தனி ஒரு சுகம்தான். அது எத்தனை பேரு நீங்க
ரசிச்சிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நான் கண்டிப்பா ரசிச்சிருக்கேன். நான் எப்பயுமே டிராவல் ரொம்ப வெளியூர், நான் ரொம்ப லாங் டைம்ல போனாலுமே நான் வந்து பஸ்ல தான் போவேன். அதுவும் ஜன்னல் சீட்ல உட்காந்துட்டு தான் போவேன். நல்லா பாட்டு கேட்டு ஜாலியா இயற்கையை ரசிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அது எத்தனை பேர் ரசிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அடுத்ததா ரொம்பவே அழகா சொன்ன புவனேஸ்வரிக்கு நன்றி அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட்னு பாக்குறீங்களா? மெயின் ஸ்பீக்கருங்க. மெயின் ஸ்பீக்கர்னாலே சும்மாவா? அவங்க என்னதான் பேச போறாங்க தெரியுமா? புன்னகையின் சக்தி அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறாங்க. என்னடா இது வித்தியாசமான தலைப்பா இருக்குதுன்னு பாக்குறீங்க? அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாமா? புன்னகை என்பது ஒருவரின் சக்தியாகும். ஏனெனில் அது வாழ்க்கையின் துன்பங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள உதவுகிறது. ஒருவரின் புன்னகை மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் நேர்மறை உணர்வுகளையும் அளிக்கும் சக்தியை கொண்டுள்ளது. புன்னகையின் சக்தி புன்னகையின் கவசம், புயலை தாங்கும் பலம், காயங்களை ஆற்றும் மருந்து, கவலைகளை போக்கும் சக்தி. புன்னகையை என் ஆயுதம், உலகை வெல்லும் திறவுக்குள். உதடுகள் மலரும் போது உள்ளமும் மலரும். புன்னகையின் என் ஆயுதம், உலகை வெல்லும் திறவுக்குள். உதடுகள் மலரும் போது உள்ளமும் மலரும். புன்னகை என்பது வெறும் சிரிப்பல்ல, அது தன்னம்பிக்கையின் அடையாளம். புன்னகையின் சக்தி என் வாழ்க்கை வழிகாட்டின் அப்படிப்பட்ட தலைப்புல நம்ம ஸ்பீக்கர் அவங்க பேச இருக்காங்க. அவங்கள கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் கனிமொழி, செகண்ட் பிகாம். Hello everyone. கதை மியூட். Yes. கீழ அந்த பிரசன்ட் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுங்க. I'm கனிமொழி, செகண்ட் பிகாம். இன்னைக்கு வந்து ஸ்மைல் இஸ் மை பவர் அப்படிங்கிற டாபிக்ல தான் பேச வந்திருக்கேன். கனி கீழ பிரசன்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். என்ன ஆச்சு? கனி இல்ல நீங்க பிரசன்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குதுமா? நீங்க ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியல. ஓகே, நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. கனி என்னாச்சு? பேசுங்க.
அண்ணே இருக்கீங்களா? ஆஃப் பண்ணிட்டேம்மா. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், நீங்க பேசுங்க. ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், நீங்க பேசுங்க. கனி, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஹலோ கனி. எனக்கு காட்டல. பட் ஸ்க்ரீன் ஷாவே இல்லை எனக்கு. சரி, ஷேர் பண்ணு. காட்டலையே. கனிமொழி ஒன்றும் இல்லை, புவனாவோட ஐடியா வந்து பின் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும். கனிமொழி நீங்க பேசலாம். கனிமொழி இருக்கீங்களா? கனி, கனி இருக்கீங்களா? கனி. புவனேஸ்வரி என்ன ஆச்சு? ஆனா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஏதோ இருக்கானா?
அண்ணா உங்களுக்கு இது லிங்கே ஓப்பன் ஆகலையாண்ணா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீலாகின் பண்ண சொல்லுங்க. புவனேஸ்வரி என்னாச்சுமா? அண்ணா உங்களுக்கு இப்பயுமே லிங்க் ஓப்பன் ஆகலையாண்ணா? புவனேஸ்வரி அண்ணா மியூட்ல போடுங்க. ஆங்கர் அண்ணா அண்ணா அதனால நீங்க அடுத்த பார்ட்டிசிபென்ட் பேச சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஓகே டு ஜிகே. வாரம் நம்மளுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய தகவல்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லயுமே வரலாறுக்குரியதா இருக்கட்டும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்க நிலைமையில இந்த வாரத்திலயுமே நம்மளுக்கு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுக்கு வேலை வாய்ப்பு செய்திகளுமே சொல்ல இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் வெல்கம் காயத்ரி. Good evening to everyone. Welcome to OK2GK. Sindhanai Week 281. I am K. Gayatri from 1st BCom B. பொறுப்பு துறப்பு. இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைதளங்களிலிருந்து பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவதல்ல. மேலும் இந்த தகவல்கள் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அறிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. ஆரம்பிக்கலாமா?
வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே முக்கியமான நாடா இருக்கிற எகிப்துல வெறும் பிரமிடுகள் மம்மிகள் மட்டும் இல்லாம எகிப்து நாட்டை ஆட்சி பண்ண மன்னர்களும் ராணிகளும் தங்களோட வாழ்க்கையில இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் 19 இயர்ஸ் ஆன கிங் டுட்டகாமனுடைய பதப்படுத்தப்பட்ட மம்மிஃபைடு பாடியை கண்டுபிடிச்சப்போ அதுல இருந்து எகிப்தியர்களை பத்தி நிறைய ரகசியங்கள் தெரிய வந்துச்சு. பல கட்ட ரிசர்ச்க்கு அப்புறம்தான் கிங் டுட்டகாமனுடைய மம்மிஃபைடு பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் எகிப்து நாட்டை ஆட்சி பண்ண ஒரு ராணியோட உடலை பல நூறு ஆண்டுகள் ட்ரை பண்ணியும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருக்கு. இந்த ராணி வேற யாரும் இல்ல, எகிப்திய ஹிஸ்டரின்னு சொன்னாலே பல பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய பேரழகி ராணி தி குயின் கிளியோபட்ரா தான். கிளியோபட்ராவோட ஆட்சி காலத்துல எகிப்திய மக்கள் கிட்ட வந்து யாரு இது வரைக்கும் எகிப்த ஆட்சி பண்ணதுலயே கிங்ஸ் குயின்ஸ்லயே சிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டா மக்கள் எல்லாரும் கிளியோபட்ராவை தான் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருத்தராக கிளியோபட்ரா எப்படி மாறினாங்க, பேரழகி கிளியோபட்ரா இறப்புல இருக்கிற அந்த ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத இப்படி எகிப்து ராணியான கிளியோபட்ராவை பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரியா கிமு 330கள்ல கிரேக்க மன்னரான அலெக்சாண்டர் எகிப்து நாட்டை ஆக்குபை பண்றாரு. அப்படி ஆக்குபை பண்ணி தன்னோட வம்சாவளியில வந்த ஒருத்தரை எகிப்துக்கு கிங் ஆக்குறாரு. அவர் தான் எகிப்திய மன்னரான டோலமி I. இந்த டோலமி வம்சத்துக்குள்ள வந்த 12வது டோலமி மன்னர் தான் எகிப்திய ராணியான கிளியோபட்ராவோட ஃபாதர். மன்னர் 12வது டோலமி 5ஆம் ட்ரைபெண்ணாவ கிமு 69ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் பெண் பிள்ளை தான் ராணி கிளியோபட்ரா. கிரேக்க வம்சாவளியில வந்த கிளியோபட்ரா சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ், அஸ்ட்ரானமி, கவர்மெண்ட் இதுலலாம் சிறந்து விளங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தான் விரும்பக்கூடிய சென்ட் பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தானே தயாரிக்கக்கூடிய பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. அராமி, கிரேக்கம், லெட்டின், பழங்கால எகிப்திய லாங்குவேஜ்னு பல கட்ட லாங்குவேஜ கத்து வச்சிருந்தாங்க கிளியோபட்ரா. தன்னுடைய அழகுக்காக பல விஷயங்களை பண்ணி அப்போவே உலகத்தோட அழகான பெண்ணாக அறியக்கூடியவங்க கிளியோபட்ரா. சின்ன வயசுல இருந்தே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன வயசுலயே தன்னோட தந்தையான 12ஆம் டோலமிய இறந்து போகவும் அந்த பொறுப்புக்கு கிளியோபட்ரா வராங்க. அப்படி வந்தவங்க ஆனா என்னன்னா, எகிப்திய ரூல்ஸ் படி ஒரு ஆண் துணை இல்லாம பெண்ணால அரசாட்சி பண்ண முடியாதனும், அதே மாதிரி எகிப்திய டோலமி வம்சத்துக்குள்ள வெளிநபர் யாரும் வரக்கூடாதுன்னும், வெளிநபருடைய ரத்தம் கலக்கக்கூடாதுன்னும் தன்னோட சகோதரரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணி எகிப்துக்கு ராணி ஆகுறாங்க கிளியோபட்ரா. 18 வயசுலயே அரசாட்சிய கைப்பற்றின கிளியோபட்ராவை பார்த்து 13ஆம் டோலமியான அவங்களோட சகோதரர் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அவங்களோட சகோதரருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா மக்களோட வாழ்க்கையில கிளியோபட்ராவுடைய ஆட்சி பல மாற்றங்களை கொண்டு வந்ததா இருந்துச்சு. ஃபார்மேஷன், எஜுகேஷன், ஃபேக்டரி, ஆர்கிடெக்சர்னு எல்லா விஷயங்கள்லையும் எகிப்தியர்களை முன்னோக்கி கொண்டு போனவதாக கிளியோபட்ரா விளங்குனாங்க. மக்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையும் சரியா பண்ணதுனால இது வரைக்கும் எகிப்தை ஆட்சி பண்ண கிங்ஸ் குயின்ஸ் லீடர் போர்ட்லயே எகிப்திய மக்களுக்கு கிளியோபட்ரா தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட 13ஆம் டோலமி தன்னோட சகோதரியான கிளியோபட்ராவை எப்படியாவது வீழ்த்தி எகிப்த தன்னோட கையில கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே கிளியோபட்ராவை எகிப்துல இருந்து சிரியாவுக்கு நாடு கடத்துறாரு. அப்படி நாடு கடத்தி
தன்னோட நாடு கடத்தி வச்சிருக்காரு. இப்ப என்னன்னா தன்னுடைய நாட்டை எப்படியாவது திரும்ப மீட்டு எடுக்கணும்னு ரோம் மன்னரான ஜூலியஸ் சீசர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க கிளியோபட்ரா. ஜூலியஸ் சீசரும் கிளியோபட்ராக்கு ஆதரவா பெரிய ஒரு படையை திரட்டிட்டு வந்து 13ஆம் தோலமி, அதாவது கிளியோபட்ராவுடைய சகோதரர் கூட போர் எடுக்கிறாங்க. தன்னோட சகோதரனு கூட பார்க்காம பெரிய போரோட வந்த கிளியோபட்ரா மொத்த எகிப்திய படைகளையும் வீழ்த்தி எகிப்து நாட்டை திரும்பவும் கையெடுக்கிறாங்க. தன்னோட சகோதரர், அதாவது 13ஆம் தோலமி, அந்த போர்லயே நயல் நிதி அப்படின்ற ஒரு நதியில மூழ்கி இறந்து போறாரு. இதுக்கப்புறம் திரும்பவும் கிளியோபட்ரா எகிப்துக்கு ராணி ஆகுறாங்க. அப்படி ராணி ஆனோடனே ரோம் மன்னரான ஜூலியஸ் சீசர் இருக்கார் இல்லையா, அந்த ஜூலியஸ் சீசர் என்ன பண்றாரு, தன்னோட நாட்டை விட்டுட்டு கிளியோபட்ரா கூட வந்து எகிப்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்க ஆரம்பிக்கும் போது இப்படி அப்படியே சில காலங்கள்லாம் போகுது. போனோடனே வந்து என்ன பண்றாங்க, எகிப்து மன்னருக்கும் எகிப்து மன்னரான ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு சிசேரியன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அழகான பாய் பேபி பிறக்குது. ஜூலியஸ் சீசர் எகிப்தோடைய ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து இதே மாதிரி தன்னோட நாடான ரோம்லையும் ஆர்கிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி பல மாற்றங்களை ரோம் நாட்டுல தன்னோட, அதாவது எகிப்திய கல்ச்சரை முழுவதுமே இவர் வந்து அந்த நாட்டுல கொண்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஆனா கிளியோபட்ராவும் சீசரும் எகிப்துல வந்து தங்குறாங்க. கொஞ்ச நாள் ரோம்க்கு வந்து தங்குறாங்க. அப்படி தங்கும் போது இந்த விஷயம்லாம் ரோம் நாட்டு மக்களுக்கும் மந்திரிகளுக்கும் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா தங்களோட மன்னர் வேற நாட்டு கல்ச்சரை ரோம்குள்ள கொண்டு வரதையும், அதே மாதிரி வேற நாட்டு குயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டையும் சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி மன்னர் சீசரையும் கிளியோபட்ராவையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. யாரு அப்படின்னா மக்களும் மந்திரிகளும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதே மாதிரி அரசவை இருக்கு இல்லையா, அந்த அரசவையில வச்சு ஜூலியஸ் சீசரை வந்து பீப்புள்ஸும் சோல்ஜர்ஸும் சேர்ந்து கொலை பண்றாங்க. தன்னோட ஹஸ்பண்டான ஜூலியஸ் சீசரை மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து நம்மளையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உடனே என்ன பண்றாங்க, கிளியோபட்ரா ரோம் நாட்டை விட்டு எகிப்துக்கு வந்துடுறாங்க. சீசரை கொலை பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த புல்லெட்ஸ்னு ஒரு பர்சன், அந்த புல்லெட்ஸை எப்படியாவது கொண்டு ரோம் நாட்டை திரும்பி மீட்ட எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசரோட நண்பர் ஆண்டனி முடிவு பண்றாரு. ஆனா அவர் முடிவு பண்றதுக்கு வந்து தன்னால தனியா போய் எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால கிளியோபட்ராவோட உதவியால புல்லெட்ஸை கொண்டு ரோம் நாட்டை வந்து தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இந்த காலங்கள்ல தான் கிளியோபட்ராவோட புகழ் ரோம்லையும் எகிப்துலையும் பரவ ஆரம்பிக்குது. பல புதிய சட்டங்களை கிளியோபட்ரா கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த நாட்டுல அச்சடிக்கக்கூடிய காயின்ஸ்ல கூட என் போட்டோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹைட்டான ஏதாவது பில்டிங்ஸ் ஏதாவது கட்டுறீங்கன்னா அதுக்கு என் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிளியோபட்ரா. இப்படி எல்லா மக்களும் பார்த்து பிரமிச்சு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய பேரழகி தி குயின் கிளியோபட்ராவை பார்த்து ஆண்டனிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி ரோமோட ஆட்சியாளரான ஆண்டனி எகிப்துல வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபியூ இயர்ஸ். இப்படி தங்கி இருந்த போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜூலியஸ் சீசரோட வளர்ப்பு மகனான ஆக்டிவன் ஒரு பர்சன், அந்த ஆக்டிவன் வந்து என்ன பண்றாரு, ரோம் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி கொண்டு வரவும் ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் எகிப்துல இருந்து ரோம்க்கு வந்து தங்குறாங்க. ரோம் நாட்டுக்கு போறாங்க தங்கலான்னு சொல்லிட்டு. இப்ப வந்து என்னன்னா பிரம்மாண்டமான கப்பல்ல ராஜ மரியாதையோட கிளியோபட்ரா ரோம்குள்ள போறாங்க. ஆனா கிளியோபட்ரா திரும்பி ரோம் நாட்டுக்குள்ள வர்றது அங்க இருந்த மக்களுக்கும் ஆக்டிவனுக்கும் சுத்தமா பிடிக்கல. எங்க தன்னுடைய ஆட்சிக்கு கிளியோபட்ரா பிரச்சனையா இருந்துருவாங்களோ, கிளியோபட்ராவும் ஆண்டனியும் நம்மளோட ஆட்சிக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து ஆண்டனிக்கும் கிளியோபட்ராவுக்கும் எதிராக ஒரு போரை திரட்டி கொல்லணும்னு ரெண்டு பேரையும் நினைக்கிறாரு ஆக்டிவன்.
இவங்க அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க நினைச்ச மாதிரியே கிளியோபட்ராவும் ஆண்டனிக்கும் எதிராக ஒரு பெரிய படையை உருவாக்கி போருக்கு தயாராகிறாங்க. ரோம் கோவிலெல்லாம் கிளியோபட்ராவுக்கு எதிரான போர் முழக்கங்கள் ஏற்றப்படுது. அப்படி ஏற்றப்பட்டு இருக்கும் போது சரியா கிமு 31 கிளியோபட்ரா ஆண்டனியோட படைகளை ஆண்டனியோட படைகளுக்கும் ஆப்டிமனோட படைகளுக்கும் கடற்படை போர் ஆரம்பிக்குது. கடற்படை போர்னா தெரியும் இல்லையா? சீலெல்லாம் நடக்கும் அந்த போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இந்த போர்ல கிளியோபட்ராவுடைய மொத்த படைகளும் ஆப்டிமன் கிட்ட தோத்து போகுது. ரோம படைகளுக்கு தோக்கடிச்சு போர்ல தோத்து போனதுக்கு அப்புறம் ஆப்டிமன் ஆண்டனிய கைது பண்றாரு. அப்படி கைது பண்ணோடனே ஆனா வந்து கிளியோபட்ரா வந்து என்ன பண்றாங்க, நம்ம இவங்க கிட்ட சிறை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா மட்டும் தனியா தப்பிச்சு எகிப்தோடைய அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா ஆப்டிமம் இதோட விடாம கிளியோபட்ராவை தேடி எகிப்துக்குள்ளேயும் போறாரு. கிளியோபட்ரா ஆண்டனி அரெஸ்ட் பண்ணதை கேள்விப்பட்டு மனம் உடைஞ்சி தான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி ஆண்டனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த லெட்டரை படிச்ச உடனே ஆண்டனி எப்படியாவது கிளியோபட்ராவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிமன் கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து கிளியோபட்ராவை பார்த்ததா சொல்றாங்க. இங்கிருந்து தான் கிளியோபட்ராவோட இறப்பு ரகசியம் ஆரம்பிக்குது. 2 விதமா கிளியோபட்ரா இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒண்ணு, ஆண்டனி வந்து கிளியோபட்ராவை பார்க்க வந்திருக்காங்க இல்லையா, அப்படி அலெக்சாண்டருக்கு வரும்போது அங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த வாக்குவாதத்தால ஆண்டனி கிளியோபட்ராவை கொன்னுட்டு தன்னைத்தானே கத்தியால குத்திட்டு சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. 2 பேரும் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் ஆப்டிமன் கிட்ட சிறைப்பட கூடாதுன்னு விஷம் உள்ள நாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து தன்னோட உடம்புல கடிக்க விட்டு இறந்துடுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதுக்கு அப்புறம் கிளியோபட்ரா ஆண்டனி 2 பேரோட உடலையும் ஒரே இடத்துலதான் புதைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எகிப்துல எத்தனையோ மம்மிஃபைடு பாடியை கண்டுபிடிச்சு இருந்தாலும் கிளியோபட்ராவோட மம்மிஃபைடு பாடியை மட்டும் யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. தான் இறந்ததுக்கு அப்புறம் வரைக்கும் கூட பல மர்மங்களை மறைச்சு வச்சிருக்காங்க ராணி கிளியோபட்ரா. இப்படி கிளியோபட்ராவை பத்தி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வேலைவாய்ப்பு செய்திக்கு போலாமா? வேலைவாய்ப்பு செய்திகள். 10வது போதும் சுங்கவரித்துறையில் கேண்டீன் உதவியாளர் வேலை, ரூபாய் 18,000 சம்பளம், உடனே விண்ணப்பிக்கவும். காலி இடங்கள் 22. கல்வி 10ஆம் வகுப்பு போதும். சம்பளம் 18,000 56,900. பணி கேண்டீன் உதவியாளர். கடைசி தேதி 16/11/2025. சுகாதார DHS அண்ட் மக்கள் நலவாழ்வுத்துறை இளநிலை உதவியாளர் வேலை, 8th 10th பாஸ் டிகிரி, எழுத்து தேர்வு இல்லை, 84 காலி இடங்கள், லாஸ்ட் டேட் 24th நவம்பர். ரயில்வே துறையில் 5,810 காலி இடங்கள், 35,100 ரூபாய் சம்பளம், டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். காலி இடங்கள் 5,810. கல்வி எனி டிகிரி, சம்பளம் மாதம் 35,100. பணியிடம் தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா. கடைசி தேதி 20/11/2025. Useful news and a interesting fact are shared on this week. Thank you so much.
ரொம்பவே சூப்பரா ஒரு ஒரு பெண்ணோட இதை பத்தி ஃபுல்லா சொன்னாங்க. அதான் சொன்னேன் இல்லையா, மெயின் ஸ்பீக்கர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் ஓகே டு ஜிகேமே ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. ஒரு 3 வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம இந்த ஜெனரேஷன்ஸ்க்கு பயன்படுற மாதிரியுமே ரொம்பவே அழகா சொன்னாங்க சிஸ்டர். அவங்களுக்குமே ரொம்ப நன்றி, பாராட்டுகளும். நெக்ஸ்ட் என்னன்னா, வரவேற்புன்னு ஒண்ணு இருந்த மாதிரி எல்லாரையும் நம்ம வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நன்றி உரைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த நன்றி உரைய கூற வந்திருக்காங்க. ஸோ நன்றி உரை கூற வந்திருக்காங்க நிஷாந்தினி, செகண்ட் BCA. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய மாலை நமக்குள் மறைந்திருந்த வலிமையை விழித்தது. The courage we needed finally found its voice within us. விழுந்த தருணங்கள் நம்மை உடைக்கவில்லை, வடிவமைத்தன. Every pain we faced became a step that pushed us forward. இது முடிவல்ல, நம்முடைய அடுத்த உயர்வின் முதல் அடி இது. இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்கள், அட்மினிஸ்ட்ரேட்டர் நீதி அரசர் அவர்கள், நம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், IQAC பொறுப்பாசிரியர்கள், அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், காலை மற்றும் மாலை நேர அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை உரிதாக்குகிறோம். இன்றைய நிகழ்வில் அறிமுக உரை வழங்கிய 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாதன் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கவிருக்கும் 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களையும், உலக போக்குவரத்து தினத்தை பற்றி சிறப்பாக பேசிய முக்கிய பேச்சாளர் அமைப்பாளர் புவனேஸ்வரி அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக பேசி தொகுத்து வழங்கிய 1ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து காயத்ரி அவர்களுக்கும், திருக்குறள் வழங்கிய 1ஆம் ஆண்டு உயிரின் தொழில்நுட்பம் துறையிலிருந்து கரோலின் மேரி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து செரீனா அவர்களுக்கும், புன்னகை என் சக்தி என்ற தலைப்பில் பேசிய 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து கனிமொழி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் ஓகே டு ஜிகே வழங்கிய 1ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து காயத்ரி அவர்களுக்கும், இந்நிகழ்வு முழுவதும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். enthusiastic student knowledge resourceக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்பவே எல்லாரையும் நல்லா வழி அனுப்பி வச்சாங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்ம துணை ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் அவர்களை பேச அழைக்கிறேன். இன்றைய நிகழ்வு குறித்த கருத்தினை முதலில் நாம் நம்முடைய முன்னோடியாக இருக்கும் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார். சார். ஹலோ சார். வணக்கம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட உங்களை பாராட்டுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வில் உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் சீரும் சிறப்புமாக இருந்தது. மெயின் ஸ்பீக்கர் பேசினதான் கொஞ்சம் கேட்க முடியாம போயிட்டு, வேர்ல்டு டிரான்ஸ்போர்ட் டேவை பத்தி நிறைய விஷயங்கள், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொன்னாங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள். அது மாதிரி ஓகே டு ஜிகேவும் நல்லா இருந்தது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகள் சிறப்பாக இருந்தது. எக்ஸாம் நேரத்துலையும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அதை நிறைய பேசின உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல், பாராட்டுதல்கள். மேலும் மேலும் இந்த நிகழ்வினை சிறப்படைய செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, ஒரு நல்ல வீக்கெண்டா இருக்கணும். ஏன்னா திங்கட்கிழமை பரீட்சை இருக்கும், அதனால படிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கும். அதையும்
பொறுப்போட எல்லாரும் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாளைக்கு நம்ம மயிலாடுதுறையில கடை வாரி தீர்த்தம், கடமுழுக்கு, அதுலயும் கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. எல்லாரும் உங்களுடைய வீக்கெண்டை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி பரீட்சையை நல்லா எழுதணும்னு வேண்டிக்கிட்டு, இந்த நிகழ்வில் நீங்கள் திறம்பட செயல்படுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கிய நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக வந்திருந்து இன்று நிகழ்வை பார்த்த பார்வையாளர்களுக்கும் பங்கேற்ற பங்கேற்பாளர்களுக்கும் எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரிஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், தேங்க்யூப்பா. முடிச்சிடலாம்ப்பா. தேங்க்யூ வெரி மச்ப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருமே வைண்ட் அப் பண்ணிக்கலாம்ப்பா.